குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அந்த எஸ்டிஎன்பிசி. நான் உங்கள் ஜெயபிரதா. ஆடியோ கிளியராக இருக்கும், ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா செஷன்? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோவை தான் பார்க்குறோம், லைவ் வர முடியல. சரிங்களா, ஸோ சாட்டர்டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்மோஸ்ட் வந்து டெட் 2026 நோக்கி போயிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து 30 அவுட் ஆஃப் 30 வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு மேரத்தான் வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது டெஸ்ட் பேட்ச் மாதிரி சொல்லலாம். எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரிவர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு வந்து 6th டேர்ம்னு ஒன்று இருக்கும். இன்னும் டேர்ம் 2 டேர்ம் 3யோட நம்ம வந்து 6th 10th வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிடும். சரிங்களா, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணி முடிக்க போறோம். சரிங்களா, யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து கரெக்டாக தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம், நல்லா படிச்சிருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அதனால இப்போ தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைவ் வந்து போயிருக்கோம். சரிங்களா, 10th 9th 8th 7th 6th இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போயிருக்கோம். பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல வந்து ஒரு 30 கொஷின்ஸ் ஒரு 35 கொஷின்ஸ் தான் வந்து இருக்கும். சரியா, ரொம்பலாம் வந்து ஃப்ரீலாம் இல்லை. ஸோ வந்து கம்மியாக தான் வச்சிருக்கோம். ஸோ வந்து பார்க்காதவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பாருங்க ஃப்ரீ டைம்ல. அதுமாதிரி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, சரி ஓகே, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1ல லெசன் 1 2 3 தான் பார்க்க போறோம். சரியா, 1 2 3. சரிங்களா, 3 லெசன் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். 40 கொஷினுக்கு வந்து எப்படி வந்து ஆன்சர் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்? நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாட் பாக்ஸ்ல ஏபிசிடிங்கிறத போட்டு விடுங்க. அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா இருக்கிறத வந்து 40 கொஷின் இருக்கா, 40 கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் வந்து கரெக்டா போடுறீங்க அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிட்டே வாங்க. இல்லை எத்தனை தப்பு போடுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து உங்க ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, நம்ம எத்தனை கொஷின் எடுக்கிறோமோ அதுதான் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ் ஆயிடும். சரி, எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் என்னதுப்பா? லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். சரி, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் யூனிட்ஸ்? பின்வருவதில் எது சரியான இறங்கு வரிசை வச்சுக்கலாம்? இறங்கு வரிசை இது புக் பேக்ல இருக்கு. சரியா, புக் பேக் படிக்கணும், பாக்ஸ் கமெண்ட் படிக்கணும், ப்ரீவியஸ் செக்ஷன் பார்க்கணும். சரிங்களா, சரி ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர். சரியா, கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர். கிலோமீட்டர் தான் 1000. சரியா, மீட்டர்னா 1, அது சென்டிமீட்டர்னா 1/100, மில்லிமீட்டர் அப்படின்னா 1/1000. சரி, இந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் டிக்ரீசிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து இறங்கு வரிசையில் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ். நிறையோட எஸ்ஐ எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. நிறையோட எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்காங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மாஸோட எஸ்ஐ யூனிட் எடுப்பா. மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம். நிறையோட எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். சரியா, மாசுன்னு சொல்லக்கூடிய நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம். அதே ஆப்ஷன்ல பாருங்க, இதுவும் நிறைதான், கிராம் தான் வரும். சரி ஓகே, லென்த் மீட்டர் பார்த்தோம். சரி, அதாவது நீளத்துக்கு வந்து என்ன பார்த்தோம்? மீட்டர் வந்து பார்த்தோம். வேற நியூட்டன் வந்து எதுக்கு வரும்? நியூட்டன் வந்து எதோட எஸ்ஐ யூனிட்? ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விசை. சரியா, ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். சரியா, ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விசையோட யூனிட் வந்து நியூட்டன். ஓகேவா, 4வது விஷயம் பாருங்க. Parallax error can be avoided by keeping the eye dash the point of measurement. இடமாறு தோற்றப்படை தவிர்த்து கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு டேஷ் இருக்க வேண்டும். மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். யூனிட்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஏதாவது ஒரு கான்செப்ட் வேல்யூ சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கான்செப்ட் வேல்யூ வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து என்ன ஆன்சர்? கரெக்டா ஒரு ரீடிங் வந்து பார்த்தோம்னா சைட்ல இருந்து பார்க்க கூடாது. அதாவது அந்த கரெக்டா அந்த எந்த ரீடிங் இருக்கோ அந்த ரீடிங் மேல இருந்து பார்க்கணும். ஸோ அது வந்து வெர்டிகலி அபோவ், செங்குத்தாக மேல இருந்து பார்க்கணும். சரிங்களா, சரி ஓகே. 1 kilometer is equal to how many meters? ஈஸியான கொஸ்டின், வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு கிலோமீட்டர் தான் எத்தனை மீட்டர் சொல்லி கேட்காங்க. ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எத்தனை மீட்டர்? 100 மீட்டரா, 10 மீட்டரா, 1000 மீட்டரா, 10,000 மீட்டரா சொல்லி கேட்காங்க. கிலோனா 10^3 அர்த்தம். அப்ப என்னது? 1000 மீட்டர். சரியா, ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர்.
சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் டேஷ். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை டேஷ் எனப்படும். போட்டுடுங்க. புஷ் ஆர் புல்லுங்கிறது என்ன சொல்றோம்? ஸ்பீடா, மோஷனா, ஃபோர்ஸா, டிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புஷ் ஆர் புல். ஒரு கடைக்கு போனோம்னா கதவு வந்து புஷ் ஆர் புல், அதாவது பெரிய பெரிய மால் ஷாப்பிங் போனோம்னா அந்த புஷ் ஆர் புல் எழுதியிருப்பாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய விசைக்கு தான் என்ன சொல்றோம்னா புஷ் ஆர் புல். டெஃபினிஷன் ஃபார் ஃபோர்ஸ் விசையோட அந்த புஷ் ஆர் புல் தள்ளுதல் அல்லது இழுத்தல் அப்படிங்கிற விசையில தான் என்ன சொல்றோம் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய விசை விசை. அப்புறம் பாருங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க? புவியீர்ப்பு விசை மற்றும் காந்த விசை இதெல்லாம் வந்து எதுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? கிராவிடேஷன் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? சொல்லிடுங்கப்பா. கிராவிடேஷன் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய தொடா விசை. சரி, ரெண்டுத்துக்கு கான்டாக்ட் இருக்காது, ஆனா ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய தொடா விசை அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. த மோஷன் ஆஃப் அ பர்சன் வாக்கிங் ஆன் ஸ்ட்ரெயிட் பாத் இஸ் கால்ட். நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லும் மனிதனோட இயக்கம் வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்ன மோஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த லெசன்ல வந்து என்னென்ன மோஷனுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கறத படிச்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. மோஷன் ஆஃப் அ பர்சன் வாக்கிங் ஆன் ஸ்ட்ரெயிட் பாத் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். ஸோ தட் அது வந்து என்ன சொல்றோம், நேர்கோட்டு இயக்கம் சொல்லக்கூடிய லீனியர் மோஷன். சரியா? லீனியர் மோஷன். வட்டப்பாதை இயக்கம்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், வட்டமான பாதை. இது ரொட்டேட்டரி இயக்கம்னா தன்னைத்தானே சுத்திக்கிடும். சரியா? தன்னைத்தானே சுத்திக்கிடும். ரொட்டேட்டரினா என்னது? தன்னைத்தானே தற்சுழற்சி இயக்கம்னு சொல்லி சொல்றோம். தன்னைத்தானே, அதாவது இப்போ ஒரு கம்பரை சுற்றுறது தன்னைத்தானே அதே மாதிரி. ஆசிலேட்டரி அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட பொறுத்து முன்னும் பின்னும் போயிட்டு இருக்கு. ஓகே. 9th கொஸ்டின் பாருங்க. The motion of a spinning top is an example of பம்பரத்தோட இயக்கம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு? இப்பதான் சொன்னேன், கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லிடலாம். பம்பரத்தோட இயக்கம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஆன்சர் என்ன? பம்பரம் வந்து தற்சுழற்சி இயக்கம், அதாவது அபவுட் த ஆக்சிஸ். ஒரு அச்சை பொறுத்து சுத்திட்டே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ரொட்டேட்டரி இயக்கம். ரொட்டேட்டரி மோஷன், தற்சுழற்சி இயக்கம்னு சொல்றோம். அச்சை பொறுத்து சுத்துதுன்னா இப்போ உதாரணத்துக்கு புவியானது தன்னோட அச்சை பொறுத்து சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் மையப்புள்ளியை பொறுத்து என்ன பண்ணி சுத்திக்கிட்டே இருக்கும், அதான் என்ன சொல்றோம், ரொட்டேட்டரி மோஷன், தற்சுழற்சி இயக்கம்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. ரேண்டம் மோஷனுக்கு என்ன வரும்? சும்மா ஒரு கிரௌட்ல கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து சும்மா அங்க இங்க இருந்தா அது வந்து ரேண்டம் மோஷன். இங்க எந்த வித இதுவுமே கிடையாது, சும்மா போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நீங்க வந்து லைவ் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வரண்டாரஸ் டிஎன்பிசிங்கிற சேனல்ல பாப்பீங்க. சரிங்களா? வரண்டாரஸ் டிஎன்பிசி சேனல் தான் நம்ம வந்து டெட்டுக்கான போயிட்டு இருக்கோம். சரிங்களா? புதுசா வரண்டாரஸ் டிஆர்பின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து இருக்கும். அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வரண்டாரஸ் டிஆர்பி. டிஆர்பிக்குன்னு தனியா வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து, அதாவது ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ், என்னையில இருந்து மண்டே 2ஆம் தேதி இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மே 2, மே 4ஆம் தேதியிலிருந்து, சரியா, மே 4th இருந்து மண்டேல இருந்து நம்ம லைவ் எல்லாமே டெட் டிஆர்பி சேனல் தான் வரும். வரண்டாரஸ் டிஆர்பி சேனல் தான் வந்து வரும். ஸோ வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, இப்பவுமே வந்து யூடியூப்ல போய் என்ன பண்ணிக்கோங்கன்னா வரண்டாரஸ் டிஆர்பின்னு சொல்லி அடிங்க. அந்த சேனல் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகேவா? மண்டேல இருந்து அஃபிஷியலா என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைவ் எல்லாருமே வருவோம். சரி, எனக்கு நான் சயின்ஸ்க்கு வருவேன். சரிங்களா? டைம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னு நான் சொல்றேன். சயின்ஸ்க்கு வந்து நான் வருவேன். அதே மாதிரி சோசியல் கிளாஸ் பிசிக்ஸ் சார் வருவாங்க. அதே மாதிரி மேக்ஸ்க்கு வந்து ராம்குமார் சார் வந்து வருவாங்க. சரி, ஓகேவா? இந்த மாதிரி எல்லாருமே லைவ் வந்து இந்த டிஆர்பி சேனலுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ தட் வந்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் டைப் ஆஃப் மோஷன் இஸ் சிம்பிள் பெண்டலம்? அதாவது தனி ஊசலோட இயக்கம் வந்து எந்த வகையான இயக்கம்? சிம்பிள் பெண்டலத்தோட மோஷன் வந்து என்னதுப்பா? லீனியரா, ரொட்டேட்டரியா, ஆசிலேட்டரியா, சர்க்குலர் மோஷனா அப்படின்னு சொல்லி கேட்கும். சிம்பிள் பெண்டலம் வந்து எந்த டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட பொறுத்து முன்னும் பின்னுமா என்ன ஆகும்னா போயிட்டு இருக்கும். ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஆசிலேட்டரி மோஷன் சொல்லக்கூடிய அலைவு இயக்கம். சரியா? அலைவு இயக்கம். ஒரு வால் கிளாக் இருக்கும். இந்த மாதிரி அந்த காலத்துல இருக்கும். அந்த மாதிரி அது வந்து 12 மணியோ, 1 மணியோ அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி என்ன பண்ணும்? அலாரம் அடிச்சு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும். சரி, அதை வந்து சிம்பிள் பெண்டலம் சொல்லலாம். இல்ல ஏதோ ஒண்ணு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து கெட்டி தொங்க விட்டு இந்த மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு. அதுக்கு சிம்பிள் பெண்டலம் தனி ஊசல் சொல்லி சொல்றோம். Forces can change the dash of an object. விசை அப்படிங்கிறது ஒரு பொருளோட எதை வந்து மாற்றக்கூடியது சொல்லி கேட்காங்க. ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருளோட எதை வந்து மாற்றும்? ஷேப்பா, ஸ்பீடா, டைரக்ஷனா, ஆல் தி அபோவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி அபோவ். சரிங்களா? பந்தை எட்டி உதைக்கும். அது வந்து இப்படி வந்துட்டு வந்து இங்க பார்த்து உடச்சிட்டோம்னா இங்க பார்த்து போயிடும். வேகம் கூடும். சரி, நீங்க வேகமா எட்டி உதைச்சீங்கன்னா அது ஃபாஸ்ட் கூடும். இதை தடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அது வந்து புஷ்ஷா கூடும் தானே. சரி, அப்படி தடுத்தீங்கன்னா அது நின்றும். அதனால ஷேப் மாறும். சரியா? ஒரு பர்டிகுலர் இரும்பு ஷீட் இருக்கு அப்படின்னா அதை வந்து அடிச்சிட்டிங்கன்னா வளைஞ்சிரும். சரி, அந்த ஷேப் வந்து மாறும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆல் தபோன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பட்டுச்சுன்னா எல்லாமே நடக்கும். The weight of an object on the moon is dash its weight on earth. சந்திரனில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. நிலாவுக்கு போனீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்காங்க பூமியை கம்பேர் பண்ணும்போது. இது முக்கியம். கான்செப்சுவலா கேட்பாங்க. கான்செப்சுவலா கிளியரா இருக்கணும். அப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் என்னப்பா? பூமி இருக்கு, நிலா இருக்கு. பூமியில ஒரு மனுஷன் வந்து 60 கிலோ இருக்காப்லன்னா நிலால வந்து 1/6 தான் இருப்பாங்க. அப்படின்னா 1/6 into 60 என்னது 10 கிலோ தான் இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி என்ன இருக்குன்னா 6 டைம்ஸ் லெஸ். ஆனா இது வந்து 1/6 போட்டுக்கணும். அப்பதான் கரெக்டுன்னு. சரியா? 1/6 போட்டுக்கணும். அதான் கரெக்ட். ஓகேவா? 1/6 தான் இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் கரெக்ட். பூமியில 60 கிலோனா நிலாவுக்கு போகும்போது 10 கிலோ தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து புவியீர்ப்பு விசை வந்து கம்மியா இருக்கும். கிராவிட்டி உண்டு, ஆனா அது கம்மியா இருக்கும். சரியா? 13வது கொஸ்டின் பாருங்க. A butterfly flying in a garden exhibits dash motion. பூங்காவில் பறக்கும் பட்டாம்பூச்சியின் இயக்கம் என்ன இயக்கம் கேட்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். என்ன மோஷன்? ரேண்டம் மோஷன். சரியா? ஒழுங்கற்ற இயக்கம். சரியா? பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை ஆகுறது வந்து ஒழுங்கற்ற இயக்கம் சொல்றது ரேண்டம் மோஷன். ஓகே. 14வது கொஸ்டின் பாருங்க. ஃபாஸ்ட் பேஸ் ஆசிலேட்டரி மோஷன் இஸ் கால்ட் டேஷ். அதிவேகமாக நடைபெறும் அலை இயக்கம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப ஃபாஸ்டா ஆசிலேட்டரி மோஷன் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, சொல்லிடலாம். கான்செப்ட் வந்து புரிஞ்சு படிக்கணும். மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்டுவலாவும் கொஸ்டின் கேட்பான். இதுக்கான ஆன்சர் என்ன? வைப்ரேஷன் தான். சரி, அதிர்வுறுத்தல் அப்படின்னு என்ன சொன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட பொறுத்து முன்னும் பின்னுமா செய்யறது ஆசிலேட்டரி மோஷன் சொல்லக்கூடிய அலை இயக்கம் சொல்றோம். அது ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா அது வந்து வைப்ரேஷன். ஓகே.
15வது விஷயம் எஸ்ஐ யூனிட்னு சொல்லிட்டே இருக்கும். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிருக்காங்க. எஸ்ஐ யூனிட்ங்கிறது எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிருக்காங்க. யாராவது நோட் பண்ணீங்களா? கவனிச்சிங்களா? எஸ்ஐ யூனிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னவா இருக்கும்? இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லி சொல்றோம். பன்னாட்டு அழகு முறை. ஆனா எஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம். அதுக்கப்புறம் 16வது கொஸ்டின் பாருங்க. What do we call a motion that repeats itself in a uniform interval of time? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? ஒரு பர்டிகுலர் டைமை பொறுத்து அது ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த மோஷன் பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இயக்கத்துக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இன்டர்வல் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா பீரியாடிக் மோஷன் அர்த்தம். கால ஒழுங்கு இயக்கம். சரியா? கால ஒழுங்கு இயக்கம் பீரியாடிக் மோஷன். 17வது கொஸ்டின் பாருங்க. Which of the following is an example of a periodic motion but not oscillatory motion? பின்வருவற்றில் எது கால ஒழுங்கு இயக்கம் ஆனால் அலைவு இயக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பீரியடக்கா இருக்கணும் ஆனா அது ஆசிரியத்து கிடையாது. 4 ஆப்ஷனையும் படிச்சு சொல்லுங்க, ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, என்ன ஆன்சர்? ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரௌண்ட் த எர்த். அதாவது பூமியை சுற்றி நிலா சுற்றிட்டு வருது. அதாவது நமக்கு தெரியும்ல, சூரிய குடும்பம் சூரியன் மையத்துல இருக்காப்ல. பூமி வந்து சூரியன் வந்து சுற்றி வருது. சரியா? ஆனா பூமியை யார் சுற்றி வரான்னா அந்த நிலா. சரி, நிலா வந்து தன்னோட வட்டப்பாதையில வந்து பூமியை வந்து சுற்றி வருது. அப்போ இது வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒருக்கா நடந்துகிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. அப்போ அது வந்து என்ன கிடையாதுன்னா, ஆனா ஆசிலேட்டரி மோஷன் கிடையாது. ஆசிலேட்டரி மோஷன் என்னது? அலை இயக்கம்னா ஒரு புள்ளியை பொறுத்து இந்த மாதிரி முன்னும் நகரும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து டைமை பொறுத்து என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றோம். ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரௌண்ட் எர்த் அப்படின்னு சொல்றோம். 18வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் ஸ்பீட்? வேகத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் எது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எது? எஸ்ஐ யூனிட் சேர்த்துணும். எஸ்ஐ அலகு ஸ்பீடோட எஸ்ஐ அலகு சேர்த்துணும். ஸ்பீடோட ஃபார்முலா என்னப்பா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா? வேகம் இஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ்ல டிஸ்டன்ஸ் பை டைம், தமிழ்ல வந்து கடந்த தொலைவு பை காலம். சரியா? கடந்த தொலைவு பை காலம். ஓகே, இதான் டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லி சொல்றோம். யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர், காலத்துக்கு வந்து செகண்ட், மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி சொல்றோம். எஸ்ஐ அலகு யூனிட் வந்து என்னது? மீட்டர் பர் செகண்ட். இது இன்னொன்னு இருக்கு. இது வந்து ஸ்பீடுங்கிறது என்ன சொல்றோம்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கேலார் அளவு. அதே இது இன்னொன்னு என்ன பேசுறோம்னா ஸ்பீடா அது ஒரு வெலாசிட்டின்னு சொல்லி சொல்றோம். வெலாசிட்டி என்ன தமிழ்ல? திசை வேகம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? திசை வேகம். திசை வேகத்தோட ஃபார்முலா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். என்ன சொல்றோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னா என்னது? இடப்பெயர்ச்சி பை காலம். சரி, இடப்பெயர்ச்சி பை காலம். அதான் வந்து வெலாசிட்டியோட ஃபார்முலா. ரெண்டும் ஒண்ணுதான். சரி, கிட்டத்தட்ட வந்து ஒண்ணுதான். அங்க டிஸ்டன்ஸ் பை டைம் பார்த்தோம், அதாவது கடந்த தொலைவு பை காலம் பார்த்தோம். இங்க இடப்பெயர்ச்சி பை காலம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து மீட்டர் பர் செகண்ட். சரியா? மீட்டர் பர் செகண்ட் தான். ஆனா என்னதுன்னா வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார் அளவீடு. என்ன அளவீடு? வெக்டார் குவான்டிட்டி சொல்லக்கூடிய வெக்டார் அளவீடு.
ஸ்பீடுங்கிறது என்ன சொல்றோம்னா ஸ்கேலார் வேல்யூ. ஸ்பீடு என்ன சொல்றோம் ஸ்கேலார் வேல்யூ. இந்த மாதிரி தான் பேசுது. சரியா? ஓகே 19வது கொஸ்டின் பாருங்க. If a car travels 160 km in 2 hours, what is its speed? ஈஸியான ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பை டைம் தான். சரியா? போடுங்க. சால்வ் பண்ணுங்க. ஓகே. இதுல என்ன யூனிட் இருக்குன்னு பார்க்கணும். கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். ஆப்ஷன்லயே கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கான்னு பார்த்து முதல்ல செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா போடணும். ஏன்னா ஆப்ஷன்ல மீட்டர் பெர் செகண்ட் வைங்களேன், அப்போ மாத்திக்கிட்டு இருக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கவனமா போட்டு பார்க்கணும். இங்க எல்லாருமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸாம் போகும்போது நமக்கு மாத்தி மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டரு? 170 கிலோமீட்டரு. டைம் என்னது 2 மணி நேரம். சரியா? 2 8 16 0. சரி, ஆன்சர் அப்ப என்னது? ஸ்பீட் 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆன்சர் என்னது? ஸ்பீட் என்னது? 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் போறாப்ல. அதுக்கப்புறம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. பார்த்தோம்ல, வேகத்தின் எஸ்ஐ இலகு. வேகம்னாலும் சரி, ஸ்பீடுனாலும் சரி, வெலாசிட்டின்னு சொல்லக்கூடிய திசை வேகம் சொன்னாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே எஸ்ஐ யூனிட் தான். ரெண்டுத்துக்கும் என்னது? ஒரே எஸ்ஐ யூனிட் தான். என்ன எஸ்ஐ யூனிட்? மீட்டர் பெர் செகண்ட். சரியா? மீட்டர் பெர் செகண்ட். என்ன ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் அளவீடு, வெலாசிட்டினா வெக்டார் அளவீடு. அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம். சரிங்களா? ஓகே. 21வது கொஸ்டின் பாருங்க. A motion in which an object travels at constant speed in a given interval of time is called. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன ஆன்சர்? கான்ஸ்டன்ட் ஸ்பீட் in a given interval of time சொல்லி சொல்லிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம். சீரான இயக்கம். ஓகே. 22வது கொஸ்டின் பாருங்க. Which animal is the fastest land animal capable of running at the speed of 112 கிலோமீட்டர்ல போகக்கூடிய எந்த தரைவாழ் விலங்கு என்னன்னு சொல்லி கேட்கலாம். இது தப்பால கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர். சரி, ஆன்சர் சீதா, சிறுத்தை. சிறுத்தை தான். சரிங்களா? ஓகே. 23வது கொஸ்டின் பாருங்க. மூவ்மெண்ட் ஆஃப் வீல்ஸ் ஆஃப் பைசைக்கிள் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். மிதிவண்டியின் சக்கரத்தின் இயக்கம் எவ்வகை இயக்கத்திற்கு உதாரணம்? எஸ் சார். ஆன்சர் ரொட்டேட்டரின்னு சொல்லக்கூடிய தற்சுழற்சி இயக்கம் தான். ரொட்டேட்டரின்னு சொல்லக்கூடிய தற்சுழற்சி இயக்கம். 24வது கொஸ்டின் பாருங்க. வாட் டஸ் த டெர்ம் ரோபோட் மீன் பேஸ்ட் ஆன் தி செக் வேர்ட் ரோபோட்டா? செக் மொழியில் ரோபோட்டா என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் அடிமைன்னு அர்த்தம். போஸ்ட் லேவர். இந்த இது கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆகும். அடிமைன்னு அர்த்தம். 25வது கொஸ்டின் பாருங்க. டைனி ரோபோட்ஸ் டிசைன் டு பெர்ஃபார்ம் டாஸ்க் இன்சைட் ஹியூமன் பிளட் ஸ்ட்ரீம் ஆர் கால்டு. மனித ரத்த ஓட்டத்தில் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ரோபோக்கள். குட்டி குட்டி ரோபோஸ் செஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க, பிளட்ல இன்ஜெக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாமலே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சில கியூருக்கு போட்டிருப்பாங்க. கியூருக்காண்டி போட்டிருப்பாங்க. அது என்னன்னு கேட்காங்க. அது பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. அந்த மாதிரி ரோபோட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. இந்த மாதிரி ரோபோட்டுக்கு பேர் என்னது? நானோ ரோபோட்ஸ். நானோ ரோபோக்கள். நானோனா வேல்யூ என்னது? நானோனா 10⁻⁹. ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, டெட் பேப்பர் 1 and 2 ஆன்லைன் கிளாஸ் நம்ம வரண்டா ரேஸ் கொண்டு போறோம். யார் இந்த எக்ஸாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க கட்டாயம் எழுதலாம். பிஎட் முடிச்சு அதுக்கு கட்டாயம் டெட் பேப்பர் 1 and 2 எழுதலாம். ஸோ இதுல படிக்க விருப்பப்பட்டீங்க, ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா வரண்டா ரேஸ்ல ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா?
உங்களுக்கு வந்து எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, இந்த மாதிரி சிலபஸ் கவர் பண்றது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. புது பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் வந்து 4ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மே 4ஆம் தேதியில புது பேட்ச் வந்து போக போகுது. எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. மே மாசம் வரும். ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட முடிச்சிடலாம். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ பிஎட் முடிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுத சொல்லுங்க. அவங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. விச் டைப் ஆஃப் சென்சார் செல்ஸ் ரோபோட் சி இட்ஸ் சரௌண்டிங்ஸ்? அதாவது சுற்றுப்புறத்தை உணர ஒரு ரோபோக்கு கண்களாக செயல்படும் உணர்வு வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. கண்ணு மாதிரி நமக்கு மனுஷனுக்கு கண்ணு இருக்கா? அதே மாதிரி ரோபோக்கு வந்து கண்ணா செயல்படுறது என்னன்னு சொல்லி கேட்காங்க. ரோபோக்கு கண்ணு. ஆன்சர் என்னப்பா? ரோபோக்கு கண்ணு வந்து கேமரா தான். ரோபோக்கு கண்ணா இருக்கிறது வந்து கேமரா. ஓகே. அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் பாருங்க. The use of computer algorithms to enable a machine to think like a human brain is called dash. மனித மூளை போன்ற சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவது என்னது? மனுஷனோட மூளை மாதிரி சிந்திக்கும். ஆனா மனுஷனோட மூளைக்கு கீழே தான் அது. மனுஷனோட மூளையை விட பெருசு கிடையாது. பெருசுலாம் கிடையாது. எத்தனை வந்தாலும் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஆப்ஷனை பார்த்தாலும் தெரியும். ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வகை செயற்கை நுண்ணறிவு தான். மனுஷன் தான் கண்டுபிடிக்காப்ப. ஆனா மனுஷனோட மூளைக்கு முன்னாடி இது ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? If an object covers 10 meters per second in 2 seconds, what is the speed? ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவில் 2 வினாடில கடந்துச்சுன்னா அதோட வேகம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஸ்பீட் என்ன? ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா? 10 மீட்டர் பர் டைம் வந்து 2 செகண்ட். அப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்? 5 மீட்டர் பர் செகண்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஓகேவா? 29வது கொஸ்டின் பாருங்க. உசைன் போல்ட் செட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பை ரன்னிங் 100 மீட்டர் இன் ஹவு மெனி செகண்ட்ஸ்? அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. மோட்டோ நோ டூ யூனிவர்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் எத்தனை செகண்ட்ல வந்து முடிச்சாரு அப்படிங்கறது கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாது. கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஆன்சர் என்னப்பா? 9.58 செகண்ட்ஸ். ஆன்சர் வந்து 9.58 செகண்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப நல்ல ஸ்பீட் என்ன? சூப்பர் ஸ்பீட். அதான் ஒரு உசைன் போல்ட். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. 30வது கொஸ்டின் பாருங்க. ட்ரெயின் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டேஷன் அண்ட் ஸ்லோலி கெய்னிங் ஸ்பீட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். ஒரு தொடர்வண்டி நிலையத்திலிருந்து புறப்பட்டு மெதுவாக வேகம் அதிகரிப்பது எவ்வகை இயக்கம்? ட்ரெயின் வந்து மெல்ல போகல, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்ல. அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கேட்காங்க. எதுக்கு எக்ஸாம்பிள்? அதாவது நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லக்கூட சீரற்ற இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள். நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லக்கூட சீரற்ற இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள். 31வது கொஸ்டின் பாருங்க. Which of the following is the smallest particle of an element that can exist? சரியா? இதாவது கீழ்கண்டவற்றுல எது வந்து ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள் வச்சிருக்கலாம்? மிகச்சிறிய துகள் அவங்களே சொல்றாங்க. ஓகே. மிகச்சிறிய துகள். மிகச்சிறிய துகள் தான் என்னது? ஆட்டம். அணுதான் என்ன சொல்றோம்னா ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். இதுக்கு மேல என்ன முடியாது, பிரிக்க முடியாது. சரி, ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றோம். ஆட்டமை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜான் டால்டன். யாரு? ஜான் டால்டன் அப்படிங்கிறது தான் அணுவை வந்து கண்டுபிடிக்காரு. எந்த வருஷம் கண்டுபிடிக்காருன்னா 1808. 1808ல கண்டுபிடிக்காரு. சரியா? Okay, question number 32 பாருங்க. The process used to separate solid particles from a liquid using filter paper or stainer is called. வடிகட்டி அல்லது வடிகட்டும் துணியை பயன்படுத்தி திரவத்திலிருந்து திடப்பொருட்களை பிரிக்கும் முறை என்னன்னு சொல்லி சொல்றோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டீ இருக்குல்ல. டீ போட்டுட்டு ஒரு இதை வச்சு அரைக்குவோம்ல. டீ தூள் வந்து சாலிட்ஸ். லிக்விட் வந்து எனக்கு டீ குடிக்கும். சரியா? என்ன பண்றோம்? அரிசனம் பண்றோம். ஆன்சர் வந்து ஃபில்ட்ரேஷன். சரியா? ஃபில்ட்ரேஷன். எவாபரேஷன் என்னது?
தண்ணியை ஹீட் பண்றோம். அது வந்து ஆவியாகி போகுது. சரியா? ஸ்டீம் ஆகி போகுது. கண்டென்சேஷன் என்ன அர்த்தம்? அதே ஆவியாகி போனத, ஸ்டீம் ஆகி போனத, வாட்டர் வேப்பர் ஆகி போனத ஒரு மூடிய போட்டு மூடுனா என்ன ஆகும்னா, மறுபடியும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடும். அதான் கண்டென்சேஷன் ஆவி சுருங்குதல். ஓகேவா? சப்ளிமேஷன் என்னது? ஒரு சாலிட் வந்து அப்படியே என்ன ஆகும்னா, கேஸா மாறி போறது. சரியா? கேஸா மாறி போறது. திடப்பொருள் வந்து என்ன ஆகும்னா, வாயுவா மாறுது டைரக்ட்டா. பதங்கமாதல். 33வது கொஸ்டின் பாருங்க. In which state of matter are particles very loosely packed with a lot of space within them? எந்த நிலையில் துகள்கள் தளர்வாகும் அவற்றுக்கிடையே அதிக இடைவெளியில் காணப்படுகின்றன? ரொம்ப ஸ்பேஸ் வந்து இருக்கும். சரியா? ரொம்ப வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸ்பேஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்? ஓகே. சாலிடா, லிக்விடா, கேஸா, அயனான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரும்புங்கிறது ஒரு சாலிட் தான். சரி, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லூஸ்லி பேக்டு, ரொம்ப ரொம்ப லூஸா இருக்கிறது வந்து கேஸ்ன்னு சொல்லக்கூடிய வாயுக்கு தான். சரியா? ரொம்ப ரொம்ப லூஸா இருக்கும். ஓகேவா? 34th கொஸ்டின் பாருங்க. The removal of impurities like stones from rice by hand is known as dash. அரிசியிலிருந்து கற்கள் போன்ற அசுத்தங்களை கையில அகற்றும் முறைக்கு வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவோம். அரிசியில கல்லு கிடக்குன்னா அதாவது கையால தான் எடுப்போம். அந்த முறைக்கு வந்து பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஈஸி. ஓகேவா? இதுலயே சில விஷயங்கள் இருக்கு. அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி மெத்தட் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட ஃபுல்லா பாத்துக்கோங்க. கேட்பாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிக்கிங் சொல்லக்கூடிய கையால் தேர்ந்தெடுத்தல். ஹேண்ட் பிக்கிங் சொல்லக்கூடிய கையால் தேர்ந்தெடுத்தல். 35வது கொஸ்டின் பாருங்க. A dash is substance formed by the chemical composition of two or more elements. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகும் பொருள் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. A substance formed by the chemical combination of two or more elements is என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்னா காம்பவுண்ட். சரியா? சேர்மம்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் காம்பவுண்ட் சேர்மம். ஓகேவா? 36th கொஸ்டின் பாருங்க. The method used to separate higher lighter components from heavier components like grain by wind is called. கனமான பொருள்கள் இருந்து லேசான பொருட்களை காற்றை பயன்படுத்தி பிரிக்கும் முறை என்னன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது ஏதோ ஒரு தானியம் இருக்கிறதுல அதுல இருந்து உமியை வந்து நீக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன பேரு? காற்றை பயன்படுத்தி ஒரு இது வேற கொடுத்துருக்காங்க. இது முக்கியம். சரி, இது வந்து முக்கியமான விஷயம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி கேட்பான். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வினோயின்னு சொல்லக்கூடிய தூற்றுகள். மேல இருந்து என்ன பண்ணுவாங்க? கீழே வந்து போடுவாங்க. காத்தடிக்கும் போது அந்த உமியெல்லாம் பறந்து போயிடும். சரியா? ஓகே. 37வது கொஸ்டின் பாருங்க. Which of the following is not a pure substance? பின்வருவனவற்றில் எது வந்து தூய பொருள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது தூய பொருள் அல்ல? எது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது? மில்க், பால். சரியா? பால் வந்து என்ன கிடையாதுன்னா ஒரு தூய பொருள் கிடையாது. அடுத்த பாருங்க. The process of conversion of matter from a gaseous state to liquid state is called dash. பொருட்களை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேவா? வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுறது என்ன பெயர் சொல்றோம்? கேஸ் டு லிக்விட் ஸ்டேட் என்னது? ஆன்சர் வந்து கண்டென்சேஷன் சொல்லக்கூடிய ஆவி சுருங்குதல். திரவமாக்கம் சொல்லலாம், இல்ல ஆவி சுருங்குதல் சொல்லி சொல்லலாம். ஓகே. சாலிட்ஸ் ஆர் ஜெனரலி டேஷ் cannot be compressed easily. திண்மங்கள் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் மற்றும் அவற்றை எளிதில் அழுத்த முடியாது சொல்லி கேட்காங்க. எப்படி இருக்கும்? 4 ஆப்ஷன்ல ஒண்ணு சொல்லுங்க. சாலிட்ஸ் வந்து ஜெனரலா எப்படி இருக்கும்? சாலிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா பொதுவா ரெஜிடா இருக்கும், கடினமா இருக்கும், நெருக்கமா இருக்கும். அது என்ன பண்ணா இதுக்கு மேல அழுத்த முடியாது. ஓகேவா? 40வது கொஸ்டின் பாருங்க. A molecule is made up of two or more dash. ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது என்பது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட டேஷ் சேர்க்கையாகும். எதெல்லாம் சேர்ந்தது ஒரு மாலிகூல்னு சொல்லி சொல்றோம்?
ஆன்சர் என்ன? 2 ஆர் மோர் ஆட்டம்ஸ், அவ்வளவுதான். சரி, ஆன்சர் அது 2 ஆர் மோர் ஆட்டம்ஸ். அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருந்தாங்கல்ல, என்ன கொடுத்துருந்தாங்க? நம்ம வந்து இந்த மாதிரி அரிசியில இருந்து உமியை வந்து பிரிச்செடுக்கக்கூடிய முறை வந்து தூற்றுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அதே மாதிரி கதிரெடுத்தல் பார்த்துக்கோங்க. கதிரெடுத்தல் என்ன அர்த்தம்? இப்போ அரிசி இருக்கு அப்படின்னா அந்த நெல் அந்த நாத்துல இருந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி அரிசி வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அடிச்சு அடிச்சு பண்றது. சரியா? அதான் கதிரெடுத்தல். சரியா? மெத்தட் தெரிஞ்சுக்கணும். சீவிங்க என்ன அர்த்தம்? ஒரு அரிப்பு வச்சு அரிக்கிறது. மாவு அரிக்கிறோம். சரியா? அந்த மாதிரி அரிக்கிறது. ஹேண்ட் பிக்கிங்னா கையால அந்த இதெல்லாம் எடுக்கிறது. சரி, இந்த மாதிரி மெத்தட் வந்து படிச்சுக்கோங்க. அதுல கட்டாயமா வினோயிங், க்ரஷிங் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, எத்தனை கொஸ்டின் பார்த்திருக்கோம்? 40 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சரியா? 40 கொஸ்டின் பார்த்திருக்கோம். 40 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நாளைக்கு அடுத்தாப்புல வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6th டேர்ம் 1ல பார்ட் 2. டேர்ம் 1ல பார்ட் 1 பார்த்திருக்கோமா? பார்ட் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த 3 லெசன். லெசன் 4 to 6. சரி, இது வந்து பாத்துக்கோங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். வரண்டாரேஸ் வந்து தலைவி பேட்ச்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. தலைவி பேட்ச் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு. நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா உட்காந்து ஹோம் மேக்கரா உட்காந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெய்லி வந்து 2 மணி நேரம் தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும். மொத்தம் 120 நாட்கள், 105 செஷன் வந்து இருக்கும். சரியா? வீக்லி வந்து 2 இருக்குன்னா 2 மணி நேரம் வந்து ரிவிஷன் பிளஸ் மெட்டாக்ஷன் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விமன்ஸ் தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சேர வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை ஃபில் பண்ணீங்கன்னா டீமே கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, அடுத்தப்ப பாருங்க. டிஎன் டெட் பேப்பர் 1 and 2 ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம கொண்டு போறோம். வரலாறு வந்து பிஎட் படிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா டெட் எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மே மாசத்துல நோட்டிஃபிகேஷன் வரலாம். சரி, ஜூன் ஜூலைல இருந்து எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ புது கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மே வந்து 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம். புது பேட்ச் வந்து மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். டேட் தப்பா இருக்கு. ஸோ 4 more details இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிசி 2026க்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலைல இருந்து குரூப் 1 வந்து இருக்கும். குரூப் 2 வந்து நல்ல டைம் கிடைக்கும். குரூப் 2 வந்து அக்டோபர் மாசம் இருக்கும். சரியா? சரி, கரெக்டா இருக்கும். டிசம்பர்ல குரூப் 4 வந்து இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு வெயிட் பண்ணணும்னா ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து நம்ம வரண்டாரேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ பேட்ச் வந்து மண்டேல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? அது மாதிரி டிஎன்இஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ண போகணும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க. ஓகேவா? அடுத்தாப்புல ஆல் தமிழ்நாட்டில் வரண்டாரேஸ்க்கு வந்து இத்தனை பிரான்ச் வந்து இருக்கு. ஸோ உங்களோட நியர்பை பிரான்ச் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 28 பிரான்ச் வந்து இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரான்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து நான் படிச்சுட்டே இருக்கேன். என்னால ஃபுல்லா வந்து படிக்க முடியல. டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கு. என் கவனம் வந்து ரொம்ப செதறுது. வீட்ல இருந்து வர வேலையா இருக்கலாம், இல்ல லாங் டிஸ்டன்ஸா இருக்கலாம். சரி, ஓகேவா? தங்கி படிக்கிறவன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வரண்டாரேஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான அட்மிஷன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட கொடுப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. சரியா? சேலம்ல வந்து அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஒரே கேம்பஸ்ல நம்ம ரேஸ் அகாடமி இருக்கும். நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்கும். ஹாஸ்டல்ல வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அங்கேயே தங்கிக்கலாம். நீங்க வந்து படிக்கணும், டெஸ்ட் போடுறது. ஓகேவா? அது மட்டும் தான் வந்து பிரைமரி வேலை பார்க்கணும். சரி, ஓகே. ஸோ புது பேட்ச் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது. டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஃபார் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே. அதே ஒன்ஸ் அகைன் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு பொறுத்த வரைக்கும், லைவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெட்டுக்காண்டி இப்போ கிளாஸ் வந்து லைவ் வந்து பாத்தீங்கன்னா வரண்டாரேஸ் டிஎன்பிசி சேனல்ல வந்து கவனிச்சிட்டு இருப்பீங்க. நம்ம இந்த சேனலை மாத்திட்டு என்ன பண்ண போறோம்னா டிஆர்பிக்கு தனியா சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் பேர் வந்து வரண்டாரேஸ் டிஆர்பி. சரியா? இன்னைக்கே போய் என்ன பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா மே 4ஆம் தேதி. சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் சாட்டர்டே. மண்டேல இருந்து நம்ம வந்து டிஆர்பி சேனல் தான் வந்து லைவ் போறோம். சரிங்களா? சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் எல்லாருமே வந்து டிஆர்பி சேனல் தான் போறோம். ஸோ மறக்காம லைவ் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? ஒரு 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 6th டேர்ம் 1ல அடுத்த 3 லெசன்ஸ் வந்து படிச்சுட்டு வாங்க. மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க.
சரி, ஓகேவா? ஸோ தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் வந்து கிடைக்கும். சக்சஸ் வந்து நீங்க தேடணும், முயற்சி பண்ணணும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்து சீக்கிரம் வந்து ஒரு அரசு ஆசிரியரா ஆயிடலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிடலாம். ஸோ வந்து உங்களோட முயற்சிய மட்டும் கை விட்டுறாதீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கணும்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின்ல நீங்க வந்து தாராளமா போட்டுருவீங்க. சரியா? உங்களுக்கு வந்து ஹைலி எனஃப். எனக்கு வந்து புக் எடுத்து படிக்க முடியல அப்படின்னா, நான் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகேவா? அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடி. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். சரி, ஓகேவா? சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல கிளாஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.